அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த நாள் 30/12/2024. இன்றைய நாளில் கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை தான் இந்த நவம்பர் 30 சனிக்கிழமையான இன்று வருகிறதுங்க. இந்த கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த செயல்களை தவிர்ப்பதால பித்தர்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும், துரதிருஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள உதவலாங்க. அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது கன்னிராசினியர்களான நீங்கள் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நாளில் மதுபோதை பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். பொய் சொல்லுவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதையும் தவிர்க்க வேண்டுங்க. அதே போல உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல கன்னிராசினியர்களான நீங்கள் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. ஆறு, கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. அதே போல் முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்புங்க. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் அதிக பலன்களை தரும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கார்த்திகை அமாவாசை நாள் அன்று கோவில்களுக்கு விளக்கு தானம் செய்வது சிறப்புங்க. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மற்றும் கோவில்களுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும். பசுமாட்டிற்கும் வெள்ளம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்றா அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்தில் இவைகளை எல்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு உரிய புதன் 3ஆம் இடத்தில் இந்த தருணம் முழுவதுமே இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் 8க்குரிய செவ்வாய் வலிமை இழந்திருப்பதால எதிர்பாராத யோகங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பா இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்குது. அதே போல் வீடு மாற்றம், இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், இடமாற்றம் கூட ஏற்படலாம். பொருளாதாரம் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வலிமை பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பது
இருப்பதால தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெறுங்க. பொருளாதார சிரமங்கள் குறையுங்க. அதே போல் கடன்களின் ஒரு பகுதி அடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை அரைகுறையாக செய்துவிட்டு வருத்தப்படும்படியாக நேரலாங்க. செயல் செய்வதற்கு முன் யோசித்து செய்வது நல்லதுங்க. ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று பின்னால் வருத்தப்படக்கூடாது. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நீங்களே பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டு பகைமை பாராட்டும் நிலைமையை குறைத்து கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் பாராட்டும் நிலைமையை குறைத்து கொள்ளுதுங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனைகள் வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்ததை குறிப்பிடுதுங்க. சமாதானமாக பேசி முடிவெடுத்து கொள்ளுங்க. அதே போல் என்ன ஒரு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் செல்லாமல் உதவிகரமாக இருக்குங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எல்லா விஷயத்தையும் எடுத்தும் கௌத்தம் என்றும் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதே தருணத்துல சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போல இந்த காலகட்டங்களில் இது நன்மைகள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என எதிர்பாராத பல நன்மைகள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல சவால்கள் நிறைந்த ஒரு இதாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. ஆனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயலாற்றாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.